மிக அழகாக இருக்கும். இந்த சிவப்பு கலரை பார்க்க கொத்து கொத்தாக காய்ச்சிருக்கும். இலைகளெல்லாம் மாதுளை இலை போல இருக்கும். கொத்து கொத்தாக காய்க்கிற பயன் தராத காய் அல்லது கனி என்று சொல்லலாம். இதுவும் பயன் தரா கனிகளில் ஒன்று. மிக அழகாக இருக்கும். உண்மையிலேயே இது காய்ச்சிருக்க மிக அழகாக இருக்கும். கிட்டத்தட்ட அந்த எங்களோட ஊரில் குண்டு மணி என்று சொல்லுவினோம், குன்றின் மணி என்று சொல்லுவினோம். அந்த காய்களை போல மிக அழகாக இருக்கும். நல்ல காலம் இந்த பட்டியலுக்குள்ள பாம்பு இருக்காதுன்ற நம்பிக்கையில் போகிறேன். பாம்பு ஏதாவது வந்ததுன்னா அவ்வளோதான், உங்களுக்கு வீடு எடுக்க போய் கடைசியாக இந்த உயிர் போயிடும். இது குன்றின் மணி என்று சொல்லுவோமே, அந்த அந்த வடிவத்தை கொண்டிருக்கே ஒழிய, ஆனால் இது சரியான மென்மையானது. நசிச்சா நசிப்படும். இதுவும் அந்த காய் பயன் தராத காய் வகை தான். காட்டுகளில் வேலியை கரையோரங்களில் இருக்கும். இந்த இலைகளை பாருங்கள், மாதுளை இலை மாதிரி இருக்குது. மிக அழகாக இருக்குது. மற்றது நான் ஊரில் ஒரு காய் சாப்பிட்றேன். அது எனக்கு அந்த பழத்தின் பேர் தெரியல. அது பழமண்டு விற்கிற இல்லை, சும்மா அந்த வீடுகளில் இருக்கும். கிட்டத்தட்ட அதோட பூ இந்த வகையாக இருக்கும். அதில் காய் இப்படி இருக்கும். இது இரண்டுமே வேறு வேறு மரங்கள் நான் காட்டுறது. ஆனால் நான் சொல்கிற அந்த சாப்பிட்ற அந்த காய் குட்டி குட்டியாக இருக்கும். பூக்கள் இப்படி இருக்கும், பிறகு காய்கள் இப்படி இருக்கும். எனக்கு அதோட பேர் கருநாளாக தேர்றேன்னு எனக்கு அது கண்டுபிடிக்க தெரியலை. யாராவது தெரிஞ்சாக்கள் சொல்கிறீங்களா?